ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம அம்மன் மாதம் அப்படிம்போம். இந்த ஆடி மாதத்தை இந்த பண்டிகை காலத்தினுடைய தொடக்கம்னே சொல்லுவோம். ஆடி மாதம் வந்துட்டாலே போகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் நம்ம தொடங்கிடும். ஸோ ஏதாவது ஒரு விசேஷம் வந்துகிட்டே இருக்கும் ஆடி மாதத்தில். குறிப்பாக ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷம், ஆடி செவ்வாய்க்கிழமை விசேஷம், ஆடி பூரம் விசேஷம், ஆடி பெருக்கு விசேஷம், ஆடி தபசு விசேஷம், இப்படி ஒவ்வொரு விசேஷமாக ஆடி மாதம் ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஆவணி புரட்டாசின்னு வரிசையாக பண்டிகை காலங்களுடைய தொடக்கம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் தேதியே வெள்ளிக்கிழமை தான் தொடங்குச்சு. ஸோ முதல் வெள்ளியே ஆடி வெள்ளியை தொடங்குனது இன்னும் சிறப்பு. மாதப்பிறப்பும் ஆடி வெள்ளியும் சேர்ந்த மாதிரி நம்ம கொண்டாடணும். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை 2வது ஆடி வெள்ளி நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுவும் சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை. அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நவராத்திரி வாராகி அம்மனுக்காக நடத்தப்படுற இந்த நவராத்திரியில் 10 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசையில் ஆரம்பித்த இந்த ஆஷாட நவராத்திரி தொடர்ந்து இன்றைய தினம் 10வது நாளாக நிறைவு பெறுகிறது. ஸோ 9 நாள் 10வது நாள் நம்ம தசமியாக அதை முடிச்சிடுவோம். இருந்தாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பாளை உடனே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அனுப்பக்கூடாது. ஸோ பல பேர் வீட்டில் வந்து இந்த 9 நாள் 10 நாள் வெற்றி பூஜை பண்ணியிருப்போம். அப்படி பூஜை பண்ண அம்மாவை வெள்ளிக்கிழமை அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால பல பேர் இந்த குலதெய்வ பூஜை பண்ணியிருப்பாங்க. ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டுருப்பாங்க. அப்புறம் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி முடியும் தருவாயில் இந்த வாராகிக்கு உகந்த இந்த நவராத்திரியில் நாளைய தினம் 2வது வெள்ளிக்கிழமையும் மொத்தம் 11 நாட்களாக எப்படி நம்ம நவராத்திரி வந்து வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 11 நாள் வரைக்கும் கொண்டாடுவோமோ அது மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியும் நாளைய தினம் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை வரை கொண்டாடி நாளை இரவு ஒரு மங்கள ஆரத்தியோட அம்பாளை வந்து வெளியனுப்பி வச்சா அந்த அம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஸோ பல வெற்றிகளை தரக்கூடிய வீரத்துவம் பொருந்திய அம்பிகையான அன்னை வாராகியினுடைய அனுகிரகத்தை நம்ம இந்த வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயம் எல்லாரும் பெறலாம். ஏன்னா பஞ்சமி நாயகியான வாராகி அம்மனை வந்து மனமுருகி வேண்டினா வேண்டிய வரத்தை அப்படியே அருளக்கூடியவங்க. அந்த அம்பிகைக்கும் அதே போன்று நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய எல்லா அம்பிகைக்கும் உகந்த நாள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. அதோடு பார்த்திங்கன்னா பல ஆலயங்களில் மாரியம்மனுக்காகட்டும் இல்லை பல்வேறு அம்பிகைகளுக்காகட்டும் இந்த 2வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது திருவிழா எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு ஆடி மாதம் பிறந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடக்கிற கோயிலில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் முடிஞ்சிருக்கும். இந்த முதல் வாரம் கொண்டாடுறவங்க 2வது வாரம் திருவிழா எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டாயி ஸோ வெள்ளி சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. சில ஆலயங்களில் ஆடி திருவிழா 3வது வாரம் அப்படின்னா 31ஆம் தேதி 31/7/2026 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விழா தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் 4வது வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி அன்னைக்கு நடத்துவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும். 5வது வெள்ளிக்கிழமையாகவும் இந்த அமைகிறதுனால ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு காப்பு கட்டாயி 15-16 இந்த 3 நாட்கள் திருவிழா நடக்கும். ஆக மொத்தம் இந்த வாட்டி ஆடி திருவிழா அப்படிங்கிறது 5 வாரமாக இருக்குது. ஸோ 4 வாரமே இருந்தாலும் 5 வாரம் வரைக்கும் கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வழக்கப்படி கொண்டாடுவாங்க. சில பேர் 7 வாரம்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் நமக்கு இந்த வாட்டி இயற்கையாகவே 5 வாரம் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு. எனவே இந்த ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் யாரெல்லாம் போன வாரம் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆடி மாத பரப்பு வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2வது வெள்ளிக்கிழமை இலை போடுறதாகட்டும் இல்லை குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதாகட்டும் இல்லை குலதெய்வத்தை கூப்பிட்டு வழிபடுறதாகட்டும் இப்படி எது வேணாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பான நாள். நட்சத்திரமும் நல்லா இருக்குது, திதியும் நல்லா இருக்குது, கிழமையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வாராகி அம்பிகையினுடைய ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால நாளைய தினம் வாராகிக்கும் சேர்த்து ஒரு புஷ்பம் சாத்தி வழிபட்டு அவங்களுக்கும் ஒரு மங்கள ஆரத்தியோடு விடை கொடுத்தா அந்த அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த ஆடி மாதத்தினுடைய அற்புதமான 5 வெள்ளிக்கிழமையும் அம்பாளை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு பிடித்தமான வாசனை புஷ்பங்கள்லாம் சாத்தி நல்ல வாசனையான சாம்பிராணியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடித்தமான சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ கேசரியோ இல்லை பாயசமோ இல்லை எதுவுமே முடியாது நாங்கள் கூழ் தான் பண்ணுற வழக்கம் அப்படின்னா கூழோ பண்ணி அதுக்கு படைச்சிட்டு அதில் ஒரு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்
ரோட்டில் இருக்கிறவங்க யாராவது 2-3 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுத்து தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, யார் வீடு தேடி சுமங்கலிகள் வந்தாலும், கன்னியா குழந்தைங்க வந்தாலும் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது அந்த அம்பிகையே நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நிறைய கெட்டதாகவே நடக்குது, ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது, எவ்வளோ கோயிலுக்கு போகிறேன், நிறைய கோவிலுக்கு பண்ணுறேன், இருந்தாலும் நிம்மதி இல்லை, பணம் நிறைய வருது ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு பல பேர் கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி ஒரு 3 சுமங்கலியை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து பாருங்கள். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் ஒரு சுபிக்ஷமான காரியங்கள் நடக்கும். வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷனும் இமீடியட்டாக வெளியில் போயிடும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதாவது ஆடி மாதம் அம்மன் மாதங்கிறதே அந்த அம்மனுக்கான மாதம். பொதுவாகவே ஆடி மாதம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் நல்ல காரியமாங்க, அதற்கான அர்த்தம் அப்படி கிடையாது. ஆடி மாதம் ரொம்பவே சிறந்த மாதம். அதனால் அந்த மாதம் முழுக்க அம்பிகையை மட்டும்தான் நினச்சிருக்கணும், அம்பிகையை மட்டும்தான் நம்ம கொண்டாடணும், நமக்கு நம்மளே விழா எடுத்துக்கக்கூடாது, நம்மெல்லாம் சேர்ந்து அம்பிகைக்கு விழா எடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் பெரியவங்க ஆடி மாதம் முழுவதும் அம்மன் மாதமாக, அம்மனுக்கு கொண்டாடுற மாதமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. எப்படி புரட்டாசி மாதத்தில் நல்ல காரியம் பண்ண மாட்டோம், கல்யாணம் பண்ண மாட்டோம், நாங்கள் எல்லாம் பெருமாளை தான் கும்பிடுவோம்னா பெருமாளுக்காக உகந்த மாதமாக அது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் உகந்த மாதமாக சொல்லியிருக்கு. அதனால் அந்த மாதமும் இந்த 3 மாதங்களுமே விசேஷங்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, அது 3மே மகத்துவம் பொருந்திய தெய்வத்துவம் பொருந்திய மாதம்ங்கிறதுனால தான் அது அப்படி நம்ம ஒதுக்கி வச்சு கொண்டாடுறோம். எனவே இந்த ஆடி மாதத்தில் நான் மேற்கொண்டு சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு எல்லா வல்ல அம்பிகையினுடைய அருளுக்கும் அந்த முப்பெரும் தேவியனுடைய அருளுக்கும் பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.